ஹாய் கைஸ், வணக்கம். சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷனில் இருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் நடந்து போகும்போது கேஷுவலாக எடுத்த வீடியோ தான் ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 தான் நான் இப்போ நடந்து போகிறேன். இந்த பிளாட்ஃபார்மில் தான் தாம்பரத்துலேருந்து டுவர்ட்ஸ் சென்னை பீச் போகிற இஎம்யூ ட்ரெயின்ஸ்லாம் வரும். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, இஎம்யூ ட்ரெயின் வந்து டிபார்ட் ஆச்சு. ஸோ இது வந்து டபுள் டிஸ்சார்ஜ் பிளாட்ஃபார்ம். ஸோ இப்போ நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷன் போகிறதுக்கு நான் நடந்து போகிறேன் இந்த சைடு இறங்க தேவையில்லை, லெஃப்ட் சைட்லேயே இறங்குங்க. ஏன்னா லெஃப்ட் சைடில் எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. நான் சும்மா வீடியோ கேஷுவலாக எடுக்கிறதுக்காக இந்த சைடில் வந்து இறங்கினேன். லெஃப்ட் சைடில் பார்க்குறீங்க, இது தாங்க எஸ்கலேட்டர். ஸோ இது வழியாக வந்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷனோட கான்கோர்ஸ் லெவல் ரீச் பண்ணிடலாம். இப்போ இந்த கான்கோர்ஸ் லெவலில் லெஃப்ட் சைடில் திரும்பிங்கன்னா மெட்ரோக்கான டிக்கெட் கவுண்டர் கொடுக்குற அந்த பகுதிக்கு வந்து போகலாம். ரைட்டில் திரும்பினீங்கன்னா எம்ஆர்டிஎஸ்க்கான டிக்கெட் கவுண்டர் ஏரியாவும் இந்த இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. அநேகமாக அடுத்த 6 மாதத்தில் இந்த பகுதி வந்து ரொம்பவே பிஸியான ஒரு இடமா இருக்க போது. மெட்ரோலேருந்து வர பேசஞ்சர்ஸ், எம்ஆர்டிஎஸ்லேருந்து வர பேசஞ்சர்ஸ் எல்லாம் மீட் பண்ணுற ஏரியாவாக இந்த லொக்கேஷன் இருக்க போது. இதுதாங்க எம்ஆர்டிஎஸ்க்கான அந்த டிக்கெட் கவுண்டர் போகிற அந்த ஸ்பாட். இப்போதைக்கு ஷட்டர் வச்சு மூடிருக்காங்க. ஸோ இதுதான் எம்ஆர்டிஎஸ் டிக்கெட் கவுண்டர் ஏரியா. நீங்கள் பார்க்கலாம், இங்கே டிக்கெட் வாங்கிட்டு மேலே ஃபஸ்ட் லெவலில் போனீங்கன்னா எம்ஆர்டிஎஸ் பிளாட்ஃபார்ம் வந்து ரீச் பண்ணலாம். லெஃப்ட் சைடில் தான் நார்மல் மெட்ரோக்கான அந்த டிக்கெட் கவுண்டர் ஏரியா இருக்குது. அதாவது சென்ட் தாமஸ் மால்லேருந்து சென்னை சென்ட்ரல் போகிற அந்த க்ரீன் லைன் காரிடாருக்கான அந்த டிக்கெட் கவுண்டர் ஏரியா. இது வந்து சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 காரிடார் 5 மாதவரம் மில்க் காலனி சோழிங்கநல்லூர் இந்த செக்ஷனில் வர சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் இந்த இடத்துல தான் வரப்போகுது. அதுக்கான மெட்ரோ பில்லர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் நடக்குது. ஸோ 2 மெட்ரோ, ஒரு எம்ஆர்டிஎஸ், சபர்பன் ட்ரெயின், இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ஸ்டேஷனாக சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்க போகுது. என்னுடைய ஒரு பர்சனல் விஷ், ஃப்யூச்சரில் சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷனில் இனிஷியலாக ஒரு சில எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு ஸ்டாப்பிங் கொடுத்தாங்கன்னா பேசஞ்சர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃப்யூச்சரில் இந்த ஸ்டேஷன்லேருந்து சென்னையோட எந்த பகுதிக்கும் மெட்ரோ மூலமாக ரீச் பண்ணலாம். ப்ளஸ் எம்ஆர்டிஎஸ் கனெக்டிவிட்டியும் இருக்குது, சபர்பன் ட்ரெயின் கனெக்டிவிட்டியும் இருக்குது. ஒன்ஸ் இந்த மெட்ரோ ஃபேஸ் 2 ஒர்க் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஸோ அதை பண்ணுறதுக்கான வேலைகள் வந்து இப்போவே தொடங்கினாங்கன்னா நல்லாயிருக்கும். முக்கியமாக பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 and 4 அந்த வழியாக தான் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ்லாம் போகுது. ஸோ அந்த பிளாட்ஃபார்மோட லென்த்தை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணால் தான் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நிற்கிறதுக்கான அந்த வசதிகள் வந்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் பார்க்குற இது தாங்க ஃபஸ்ட் லெவலில் அமைஞ்சிருக்கிற எம்ஆர்டிஎஸ் பிளாட்ஃபார்ம். ட்ராக் ஒர்க் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் லெவலில் கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் அளவுக்கு போட்டு முடிச்சிட்டாங்க. அந்த சிக்னல் போஸ்ட்டும் அமைச்சிட்டாங்க. தில்லை கங்கா நகரில் அந்த எம்ஆர்டிஎஸ் கேர்டர் ஒர்க் மட்டும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா எம்ஆர்டிஎஸ் ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்த கட்டமாக ட்ராக் போடுற அந்த வேலைகள், எலக்ட்ரிஃபிகேஷன், அந்த சிக்னலுக்கான அந்த கேபிள் ஒர்க் வந்து தொடங்கிடுவாங்க. ஸோ அது முடிக்கிறதுக்கு அநேகமாக ஒரு 3 மாதத்துக்குள்ளே முடிச்சிடலாம். பட் எல்லாமே அந்த கேர்டர் ஒர்க் எவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ என்னுடைய ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து இப்போ அடுத்த ஒரு 3 மாதம் மழை காலம் தான். ஸோ அதனால் பெரிய அளவு வேலைகள் எதுவும் பண்ண முடியாது. அதுக்குள்ளே இந்த கேர்டரை ப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த எம்ஆர்டிஎஸ் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு 4லேருந்து 5 மாதமாக தான் ஆகும். சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து தில்லை கங்கா நகர் வரைக்கும் எம்ஆர்டிஎஸ் போகிற அதே அலைன்மெண்ட்டுக்கு மேலே தான் காரிடார் 5க்கான மெட்ரோ ரூட் அலைன்மெண்ட்டும் போகிற மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான அந்த மெட்ரோ பில்லர் பீம் அமைக்கிற பணிகளை வந்து ஆல்மோஸ்ட் 90% முடிச்சிட்டாங்க. பட் அந்த ட்ராக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மெட்ரோ பில்லரில் அந்த பீம் அமைக்கிற வேலைகள் இப்போ நடக்குது. அதுவும் ஒரு போர்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இன்னொரு ஒரு போர்ஷன் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த மெட்ரோ பீம் ஒர்க் முடிஞ்ச பிறகு அந்த ரயில்வே ட்ராக்குக்கு மேலே ஸ்டீல் கர்டர் வந்து அமைக்கணும், மெட்ரோக்கான ஸ்டீல் கர்டர். அதுக்கப்புறம் சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து
தில்லைகங்கான வரைக்கும் மெட்ரோக்கான ப்ரீகாஸ்ட் யூகடர் அமைக்கிற அந்த வேலைகளும் தொடங்கணும். ஸோ அந்த வேலைகள்லாம் முடிஞ்சால் தான் ஃபஸ்ட்டு லெவலில் இருக்கிற எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கான அனுமதி வந்து தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ சீக்கிரம் மெட்ரோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கான அந்த நேரம் வந்து வரும். ஹோப் மெட்ரோ நிர்வாகம் கூடிய சீக்கிரத்தில் ப்ரீகாஸ்ட் யூகடர் லான்ச்சிங் ஒர்க் வந்து தொடங்குவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.